சீரழிச்சிருக்காங்க அக்காவை. நாய் மாடு கூட அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு புண்ணு இருந்தா கூட அதை நசுக்கி பார்த்து சிரிப்பான்னு சொல்லுவா அவ. அவ்வளவு ஒரு சைக்கோவா இருந்திருக்கா. ரிதன்யா பெட்ரூமில் கேமரா வைத்த மாமியார். ஒரு அழகான பெண், சின்ன வயது, உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பொண்ணை எப்படி ஒரு ஏடிஎம் மெஷினா அவங்களுக்கு பார்க்க தோணிச்சு? ரிதன்யா தன் உயிரை விடுறதுக்கு முக்கிய காரணமா அவங்க பெத்தவங்க சொல்றது மேரிட்டல் ரேப், அதாவது திருமணத்துல பாலியல் வன்கொடுமை. அது மட்டும் இல்ல, வரதட்சணை கொடுமை. ரிதன்யாவோட கையை கட்டி போட்டு அந்த பொண்ணை பேச விடாம அவளோட முன் பின் உறுப்புகள்ல வைக்க கூடாத சில பொருட்களை எனக்கு சொல்றதுக்கே வாய் கூசுது. என் மனசை திடப்படுத்திட்டு தான் இதை நான் சொல்றேன். ரொம்ப மிருகத்தனமா கவின் நடந்துகிட்டதா ரிதன்யா தன் தாய் கிட்ட உயிரை விடுறதுக்கு முந்தின நாள் இரவு சொல்லியிருக்காங்க. இடுப்பெலும்பு வளையும் அளவுக்கு சித்திரவதை செய்த கணவன். பொறுப்புல ஏதோ சுட்ட தழும்புகள்லாம் இருக்கு, காயங்கள் இருக்குங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறாரு. என்ன காம கொடூரன்னே தெரியலையே. ரிதன்யாவை பெத்தவங்க, நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம், உன் மனசை சரி பண்ண வேலைக்கு போகலாம், இப்படி பல விஷயங்களை தைரியப்படுத்தியும் அந்த பொண்ணும் தைரியமா நான் வேலைக்கு போறேன் அப்படின்லாம் பேசிட்டு தூங்குனதுனாலதான் அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்க. 11 மணியிலிருந்து 12:05 வரைக்கும் நடந்த மர்மம். படுக்கையறையில ஒரு மெஷினா, படுக்கையறையில ஒரு பெண்ணாவே பார்க்கலங்க. ரிதன்யாவோட தம்பி மிதுன் ஆஸ்திரேலியால வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஜூன் 24ஆம் தேதி, அதாவது அவங்க இறந்து போனதுக்கு 4 நாள் முன்னாடி தன் தம்பி கிட்ட 2 மணி நேரம் வீடியோ கால்ல பேசியிருக்காங்க ரிதன்யா. அப்போ எனக்கு நிறைய அபியூஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேச முடியாம தம்பி கிட்ட எப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல முடியும், சோ விம்மி அழுதுருக்காங்க. அப்போ அவங்க தம்பியும் ஆறுதல் சொல்லிட்டு, சரி நீங்க வா, நம்ம பாத்துக்கலாம், ஆஸ்திரேலியாக்கு வேலைக்கு வா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ரிதன்யாவும் ரெஸ்யூம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் சாட் இதோ. கணவன், மாமனார், மாமியார் இவங்க 3 பேரும் ஒரே விஷயத்த ரிதன்யா கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. கணவன் வந்து உனக்கு என்னென்ன சொத்து இருக்கு, எவ்வளவு நகை இருக்கு, அதெல்லாம் சொல்லி இப்பவே நம்ம சைன் பண்ணி வாங்கிடலான்றதை தான் திரும்ப சொல்லியிருக்காரு. மாமனார் வந்து நகைகள்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருமா, அங்கெல்லாம் சேஃப் கிடையாது அப்படின்றது திரும்ப சொல்றாரு. அதே போல மாமியார் இந்த தங்க நகையெல்லாம் வந்து பியூர் தானா, நான் வந்து உரசி பார்க்கலாமா, அதே போல இன்னும் ஏன் வளையல் கொடுக்கல, இன்னும் ஏன் மத்த செட்டெல்லாம் கொடுக்கலன்றது திரும்ப கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு சரி தன்னுடைய மாமனார் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆனா கணவன் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு பொண்ணும் நினைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கணவன் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா இந்த பிரச்சனை நம்ம சீக்கிரமா தீர்த்தலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட். அதே தான் வந்து ரிதன்யாவுக்கும் இருந்திருக்கு. ஒரு திருமணம் என்பது இரு மனங்கள் ஒத்த ஒரு உறவாக இருக்க வேண்டும். ஆனா அவங்க ஏரியாவில், அவங்க சமுதாயத்துல திருமணம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து எப்படின்னா, கடனையாவது வாங்கி ஒண்ணு சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் ஜம்பம் விளக்கெண்ணெய்க்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வேற சமுதாயத்தை சொல்லுவாங்க, இவங்களுடைய மக்களுக்கு தான் அது வந்து ரொம்ப பொருந்தும் அப்படி. ஏன்னா எல்லா பணக்காரங்க நல்ல செல்வ வசதியான ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி இல்லைங்களா. திருமணம் முடிஞ்சு ஒரு 10வது நாள், அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி ராத்திரி 1:30 மணிக்கு ரிதன்யாவோட பெத்தவங்களுக்கு அவங்க கவினோட அப்பா அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நடு ராத்திரி பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து போன் வருது அப்படின்னா பெத்தவங்களுக்கு எவ்வளவு படப்படப்பும் பயமும் இருந்திருக்கும். ஆனா இவங்க போனப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி நடுராத்திரி அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளதான் பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரிதன்யாவை வந்து பல வகைகள்ல உடல் ரீதியா துன்புறுத்திருக்காரு. அதை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. குறிப்பா வந்து இத வீடியோக்களா எடுத்ததாகவும் சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இத பண்ணது மாமியார் அப்படின்னு சொல்லப்படுது. கவினுடைய அம்மா அந்த சித்ரா அவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அது பெண்ணா பேயா. சனிக்கிழமை காலையில விடியுது. வழக்கம் போல ரிதன்யா எப்பவும் போல 11 மணிக்கு கோயிலுக்கு போவாங்க. அது வந்து ரிதன்யாவோட வழக்கம். அதே போல கோயிலுக்கு ரிதன்யா கிளம்புறாங்க. 11 மணி ஆச்சு. 11:30 ஆன உடனே என்ன பொண்ணு வரலன்னு அம்மா வந்து போன் பண்றாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, ரிதன்யா எங்கம்மா இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் கோயில்ல இருக்கேன், ரொம்ப கூட்டமா இருக்கு, அன்னதானம் வாங்கிட்டு நான் வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா, நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க, வரும்போது ரித்துக்குட்டி வரும்போது வீட்டுக்கு தயிர் வேணும், தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ரிதன்யாவும் சொல்றாங்க, சரிம்மா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுங்க முக்கியமா, ஏன்னா அப்பா கால் பண்ணல, அப்பா எடுக்கல, அதனால சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. இது பேசும்போது டைம் வந்து 11:30.
ஆனா 12:05 இறந்துட்டதா அங்கிருந்து கால் வருது. இந்த நடுவுல இருக்க இந்த 35 நிமிஷம் என்ன நடந்தது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழுது. என்னன்னா ரொம்ப நார்மலா பேசின பொண்ணு எப்படி வந்து அதுக்குள்ள தற்கொலை பண்ணா? அதுக்கு நடுவுல யாராவது கால் பண்ணாங்களா, யாராவது மெசேஜ் பண்ணாங்களா, இல்ல நேரடியா வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசினாங்களா? சரி நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து நார்மலா வாழ போறேன், வேலைக்கு போறேன்ற முடிவெடுத்த ரித்தன்யாக்கு எப்படி அந்த முடிவு மாறுச்சு இந்த 35 நிமிஷத்துல அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அவங்களுடைய அப்பா அம்மா சொல்றாங்க, ரித்தன்யா இங்கிருந்து போகும்போது எப்பவும் கோயிலுக்கு போற மாதிரி தான் போனாங்க. எங்க வீட்லயோ இல்ல வெளியவோ இந்த மருந்துகளை வாங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த மரத்துக்கு போடக்கூடிய அந்த மருந்துகளை வாங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க செடி மரம் கொடிங்களுக்கெல்லாம் நாங்க போடுறோம். ஆனா எப்படி ரித்தன்யாக்கு இந்த மருந்து கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றது சொல்றாங்க. அப்போ அந்த 35 நிமிஷத்துல என்ன நடந்தது அப்படின்றது தான் ரொம்ப மர்மமாவே இருக்கு. ஒருவேளை ரித்தன்யாவோட மொபைலை செக் பண்ணாலோ, இல்ல ரித்தன்யாவோட கணவரோ, இல்ல ரித்தன்யாவோட கணவர் சைட்ல இருந்து யாராவது ரித்தன்யாட்ட பேச ட்ரை பண்ணி திரும்பவும் இந்த விபரீதத்துக்கு தூண்டுனாங்களோ அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுது. ஸோ பொண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எவ்வளோதான் நான் தைரியமாக இருக்கேன்னு வெளியில் சொன்னாலும் கூட இருக்கிறது பெற்றவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ அவங்கள தனியாக விடக்கூடாது. அந்த பிரச்சனையை சரி பண்ணுற வரைக்கும் ஒருத்தங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். எப்போ எந்த பொண்ணு எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரிலன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். தூக்குத்தண்டனை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எளியோர் பாதிக்கப்படுகிற போது எப்போதும் சட்டம் செயல்படுவதில்லை. சட்டம் அது எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற நிலை. மலரினும் மெல்லியது காமம். இவன் கொடுத்த டார்ச்சருக்கெல்லாம் யாருங்க வாழ்வா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் போறேன். இந்த அங்க படாத சித்திரவதை பண்ணிக்குது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மாதிரி அந்த பையன் நடந்திருக்கா. உதைக்க முடியுமா, தட்ட முடியுமா, எதுவுமே பண்ண முடியாம பண்ணிருக்கா. உன்னை மட்டும்தான்டா நான் நம்பினேன். நீங்க நல்லா இப்படி என்னை கொல்லாம கொலை பண்றான், என் வாய் பேச முடியாத பண்ணி அந்த புள்ள என்ன பண்ணும்? நீ பாட்டு காட்டு முன்னாடித்தனமா அங்க போய் பரிசோதனை பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி சிகரெட்டால சுடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் செக்ஸுக்கான அழகு கிடையாது. அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் மாப்பிள்ளை மச்சான அவ்வளவு உயிரை வச்சுக்கிட்டு என் அக்காவோட வளகாப்புக்காக தான் நான் நினைச்சிட்டு தாய் மாமங்கிற பாக்கியத்தை கொடுப்பான்னு நினைச்சேன். இப்படி நானே விட்டு போயிட்டு வாழ்ந்தாலும் கல்யாணம் நடந்து 5 நாள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சாவுறேன். என் தற்கொலை காரணம் என் மாமியார் சித்ராதேவி, மாமனார், எங்க கணவர் கவின்குமார் 3 பேர் தான் காரணம். என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். நான் செத்துறேன். ஆனா அந்த இடத்துக்கு இன்னொரு இந்தியா கிச்சன் மாதிரி இன்னொரு பொண்ணு வரக்கூடாது. அந்த இடத்துக்கு சூசைட்ல சொல்லுவாங்க, யாராவது உன்னுடைய கவலையை கேட்க ஆள் இல்லாத போதும் ஒரு தற்கொலை பண்ணிக்குவான். இது உளவியல். நீ கையெழுத்து போடலைன்னா நான் நீ பண்ண கொடுமையெல்லாம் சொல்லிடுவேன், கையெழுத்து போட சொல்றாங்கிறா. கடைசியா சொல்ற வாங்கிக்கிறேங்கிறா. அவ எப்படி சாவான்னு நான் நினைப்பேன். அன்பை காட்டினா அப்படியே உசுரவே கொடுப்பான். அந்த பொண்ணோட வாழ்றதுக்கே ஒருத்தன் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ ஒரு ஃபேரா இருக்கு. அந்த பொண்ணே ஒரு தங்கம், அதுக்கு மேல ஒரு தங்கம் வேணுமா? வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து தயவு செய்து உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வழக்குக்கு நல்லபடியாக தீர்க்க ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆதரவுகளையும் கொடுக்கணும். நான் எல்லா வழக்கறிஞர்களையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இனி இருக்கிற எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாது. அதுக்கு ஊடக நண்பர்கள், வழக்கறிஞர்கள், எல்லா தரப்பு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைச்சு கொஞ்சம் நல்லபடியா இந்த தீர்ப்பு வழங்கி கொடுங்க. தவறை செஞ்சு போட்டு அவங்களுக்கு வெயில் எடுக்கிறதுக்கு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு, ஒழுக்கத்தோட வளர்த்துருக்காங்க, நல்ல பிள்ளையா இருக்கு. அந்த நாய்க்கு அந்த அறுதே தெரியல இப்படி ஒரு பெண்ணோட வாழறதுக்கு. எதுவுமே ஈஸியா கையில கிடைச்சிட்டா அதோட அருமை பெருமை தெரியாது. உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்க, அதோட சுவையே வேற மாதிரி இருக்கும். ஏங்க அப்பன் சம்பாரிச்சு வச்சுப்பா நேரம் வந்து மேனேஜிங் டைரக்டரா உட்கார்றவனுக்கு என்னங்க வழி தெரிய போகுது?
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆல்ரெடி அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காப்பா, அவங்க ரொம்ப பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க, நம்ம என் மேலாம் பெரிய அபிப்பிராயம் இல்லப்பா. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. டெய்லி நைட்ல வந்து செக்ஸுவலா அவன் வந்து காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி நடந்துக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்ப குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 5 வாட்டி பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. இதுவே தப்பு. கரெக்டா சொல்றானே, ஒரு வாட்டி பேசலாம், 2 வாட்டி பேசலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குள்ள நான் இப்படி பண்ணிட்டாப்லாம் கேட்க கூடாது. முதல்ல பிரச்சனை ரெஸ்கியூ பண்ணு, அப்புறமாட்டி அவனை அட்வைஸ் பண்ண அது சரியான பொருத்தமா இருக்கும். சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. அப்புறம் சரின்னு அந்த பொண்ணு வந்து நாங்க வந்தாலும் உங்களுக்கு பாரமா தான் இருப்பேன், நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நான் வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போறதெல்லாம் விரும்பல, அவர் உனக்கு ஒருத்தியா இருந்துட்டு போறதா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக பாமரத்தனமான ஒரு குழந்தைய வளர்த்து வச்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன ஒருத்தனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. நான் சாப்பிட்டு 7 நாள் ஆச்சு. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இருந்தே நான் சாப்பிடல. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுதா, நம்ம இப்படி கொண்டு போய் நம்ம உள்ள இப்படி ஒரு குடும்பத்துல கொண்டு போய் தள்ளிட்டு மன அழுத்தமாய் ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி பைத்தியாரியாட் ஆயிட்டு கையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிருக்கா. ஏன்டி இப்படி மறைச்ச? அப்பவே தலையா போட்டு அடிச்சம்மா, தலையா போட்டு அடிச்ச. ஏன்டி சண்டாலி என்கிட்ட இருந்து மறைச்ச? ஏன் மறைச்சேன்னு சொன்னம்மா, சொன்னேன். துடிச்சு அழுத. அம்மா அப்பான்னு சொல்லிடாத, அப்பாவுக்கு நெஞ்ச வலி வந்தாலும் வந்துடும். அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சு, அவ்வளவு கொடுமை அனுபவிச்சுன்னு சொல்றான். உள்ளே பெத்து வளர்த்தி ஆசையா 27 வருஷம் காப்பாத்தி நான் சந்தோஷமா பட்டுட்டு இருக்கேன். என் பிள்ளை இறந்துட்டா, எல்லா வாய்ஸ் நோட்டும் அனுப்பிட்டு இருந்துட்டா. இந்த சட்டம் கண்டுக்கல, எல்லா ஆதாரம் கொடுத்துமே என்ன விசாரணை? எனக்கு நெஞ்சு எரியுது. வேற வந்து ஜாமீன் கொடுக்க போறதா வெளியே வரலாம். இந்த சட்டத்துல என் பிள்ளைக்கு உண்டான நீதி நியாயம் எதுவுமே இல்லையா? நான் மயில் குஞ்சு தான் கூப்பிடுவேன், அவளுக்கு மயில் ரெக்கையே வச்சிருக்கா பாத்தீங்களா? தங்கம் இது குட்டி. இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க கூடாது. மாப்பிள்ளை பையன் வந்து யாருக்கெல்லாம் பேசியிருக்கேனுங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும், எவிடன்ஸ் வேணும். அந்த மருந்து எங்க வாங்கப்பட்டது, எப்படி அந்த இடத்துக்கு அங்க போனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.